எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். குழம்புன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நானே நிறைய செஞ்சுருக்கேன். அந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி இன்னொரு அருமையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு கத்திரிக்காயை 4 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை கட் பண்ணதும் தண்ணியில் போடுங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். நெக்ஸ்ட் நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு கடுகு பொரிய ஆரம்பித்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து 3 காஞ்ச மிளகாயை 2 கிள்ளி போடுங்க. அடுத்து நான் 20 சின்ன வெங்காயத்தை சேர்க்குறேன். 15 பல்லு பூண்டு போட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது போடுங்க. 3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்து நல்லா வதக்குங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதங்கணும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து 2 முருங்கைக்காயை மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கட் பண்ண கத்திரிக்காயை ஆட் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 8 கத்திரிக்காயை சேர்க்குறேன். உங்களுக்கு முழுசாக சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை ஆட் பண்ணதும் அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 1 கப் தண்ணி ஊற்றி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கத்திரிக்காய் தனித்தனியாக பிஞ்சு வந்துடும். அடுத்து 2 தக்காளியை பொடியாக நறுக்கினது சேர்க்குறேன். ஆக்சுவலாக முருங்கைக்காயை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தக்காளி சேர்த்து வதக்கணும். நான் மறந்துட்டேன். தக்காளி நல்ல பழமாக இருக்கிறதுனால வெந்துடும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ 1 கப் புளி தண்ணியை ஆட் பண்ணுறேன். கரைச்ச புளியை ரொம்ப திக்காக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ கொஞ்சமாக டைல்யூட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ளேவர்ஸ் நல்லா பேலன்ஸ் பண்ணும். வெல்லம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். எனக்கு அந்த மைல்ட் ஸ்வீட்னஸ் பிடிக்கும், அதனால நான் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல சூடான சாதத்தில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பை ஊற்றி சர்வ் பண்ணால் ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.